வணக்கம் ஜிவி. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பராசக்தி படத்துல ஜிவி வந்து நடிக்க போறாரா இல்ல மியூசிக் பண்ண போறாராங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது. பட் எதுவா இருந்தாலும் we know that it's going to be the best from you. How is it working for the movie? பராசக்தி எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுதா கோங்கரா ஆல்ரெடி சுரரை போற்றுல வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு ப்ரோசிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் கிட்டத்தட்ட அவங்கள எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். அவங்க மணி சார் கிட்ட ஏடியா இருந்தாங்க, நான் வந்து ரேமான் சார் கிட்ட ஏடியா இருந்தேன். அப்பத்துலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வெல் விஷர். நாங்கள் வேலையே செய்யல. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூரை போட்டுல தான் சேர்ந்தோம். அந்த படம் வந்து எனக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது எப்படி சொல்றது, ஒரு நன்றி கடன் சொல்லலாம். பராசக்தி வந்து எனக்கு வந்து, அதனால என்னுடைய 100வது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் கரெக்டா அது அமைஞ்சது. பராசக்தி வந்து வாஸ் மை 100th ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் சுதா. அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில ஸ்பெஷல். என்னன்னா, ஒரு பீரியட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து ஸோ மியூசிக்கா 60s உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும். அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். 1001, மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். இதுல என்ன பண்ண போறோம்? திருப்பி ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போறோமா, இல்ல ஒரு சின்ன ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டா வந்து பராசக்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஷான் ரோல்டன். அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு, சிவா. ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்கு, ஒன்னா வரும் வெளியில. அண்ட் சிவாவுடைய 25th ஃபிலிம், ஐ வுட் லைக் டு விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்துல. அப்புறம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்க எல்லாருக்கும் கொடுத்த பூர்ணிமாக்கு நன்றி. எங்க ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணோம், திருப்பி இமீடியட்டா ஒர்க் பண்றோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். நல்லா, ஏன்னா இவ்வளவு பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும். அதே சமயத்துல இதை வந்து பயங்கரமா செலவு பண்ணி பண்ணணும். அப்படின்ற போது ஹி டுக் த சேலஞ்ச் அப். ஸோ தேங்க்ஃபுல் டு ஆகாஷ். அப்புறம் இந்த படத்தில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மாஸ்டர், நம்ம எடிட்டர், கேமராமேன் ரவிகே சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபிஸ். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு விஷுவல் எடுக்கணும்ல. ஸோ அவங்க ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா. இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும், ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும், ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும், ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்துல கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து இசையா கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது. இட் இஸ் சோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமா தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கு. அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும், எல்லார்கிட்ட இருந்தும், இந்த படத்தோட டிசைனரா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கோம். அது வந்து படத்துல தெரியும். ஐ ஹோப் இட் பேஸ் அப் ஃபார் ஆல் ஆஃப் us. For sure, because உங்களோட பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு எடுக்கும்போது மதராசப்பட்டினத்திலே we have already felt it. இன்னும் பார்க்கிறது மட்டும் இல்ல, மியூசிக் மூலமாவே you have taken us to the different world. Look, likewise இந்த படத்துல we are looking forward for that feel. Once again, thank you very much and congratulations for your 100th film once again. நல்ல ஒரு கைதட்டல்கள் கொடுக்கலாம். நன்றி. Thank you very much ஜிவி. Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.